18க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு 12 and 18 வந்து அந்த லைன்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்க. இப்போது 12ம் 18ம் எதில் வந்து காமனாக போகும், எந்த டேபிள்ஸில் காமனாக போகும் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ எல்சிஎம்ன்றதுனால 2 நம்பருமே நான் ஒன்றா சேர்த்து எழுதியிருக்கேன். இதே ஹெச்சிஎஃப் அப்படின்னு வந்தால் விச் இஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்படி வரும்போது தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். 12யும் தனியாக கண்டுபிடிக்கணும், 18யும் தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போது 12 and 18க்கு காமன் ஃபேக்டர் வந்து 2. ரெண்டுமே 2 டேபிள்ஸில் போகும். ஸோ 2 டேபிள்ஸில் 12 6 டைம் போகும், 2 டேபிள்ஸில் 18 9 டைம்ஸ் போகும். இப்போது 6ம் 9ம் எந்த டேபிள்ஸில் காமனாக போகும்? யூஸ்வலாக 3ல் தான் போகும். ஸோ 3 டேபிள்ஸில் 6ம் 9ம் காமனாக போகும். 6 வந்து 2 டைம்ஸு, 9 வந்து 3 டைம்ஸு. ஸோ இப்போ 2 3 2ம் 3யும் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே டேபிள்ஸில் போகாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 எடுத்துக்கிறேன். 2 வந்து 2 டேபிள்ஸில் 1 டைம் போகும். ஓகே, ஸோ 2 டேபிள்ஸில் 3 போகுமா? போகாது. ஸோ அதை வந்து அப்படியே கீழே எழுது. 3யை வந்து அப்படியே கீழே எழுதிக்கோங்க. இப்போது 3 வந்து 3 டேபிள்ஸில் போகும். ஸோ 3 வந்து இந்த 1 வந்து அப்படியே கீழே எழுதிக்கணும். 3 டேபிள்ஸில் 3 1 டைம் போகும். ஓகே, ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே எழுதியிருக்கிற நம்பர்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் கிடச்சிரும். ஸோ 2 into 3 into 2 into 3. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 3s are 6, 6 2s are 12, 12 3s are 36. 36 the LCM of 12.